தலைப்புச் செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுக்குழு நடைபெறும் வானகரம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இன்றைய தினம் அதிமுக பொதுக்குழு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அதிமுக பொதுக்குழு நடைபெறும் வானகரம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் இன்று கூடியிருக்கிறது. அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காலை 10:30 மணிக்கு தொடங்கியது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் இங்கே கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட வாகனம், தொண்டர்கள் பேருந்தில் வந்த வாகனம் என்று சென்னையை அணிவகுத்து வந்ததால இங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமின்றி உள்ளே பொதுக்குழு துவங்கி இருக்கக்கூடிய சூழல்ல கூட பொதுக்குழுக்கு உள்ளே அனுமதிக்கப்படாத தொண்டர்கள் மற்றும் பொதுக்குழுக்கு வந்தவர்களுடைய ஆதரவாளர்கள் அவருடைய வாகனங்கள் மண்டபத்தை விட்டு வெளியேறுவதனால் இங்கே போக்குவரத்து கடும் நெரிசலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதே போல இந்த வானரகம் என்ற இந்த பகுதியானது சிட்டிக்கு, அதாவது நகரத்துக்கு உள்ளே வரக்கூடிய பகுதி என்பதால இங்க வெளிப்புறத்திலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வாகனங்கள் உள்ளே வரும் பொழுது அவை அனைத்தும் அங்கே தேங்கி நின்று போக்குவரத்து நெரிசலை உண்டாகி இருக்குது. ஏறத்தாழ பொதுக்கூட்டம் தொடங்கி தற்போது 12:30 மணி ஆகிவிட்டது. ஏறத்தாழ 1.5 மணி நேரம் ஆகியும் கூட இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து இருப்பதனால இங்க பொதுமக்களும் இங்கே வேலைக்கு செல்பவர்களும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். ஏறத்தாழ 200-250 வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளையும் இந்த கழுகு பார்வை என்ற காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.